ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எஸ்ஐடிபிஐயில் வெளிவந்திருக்கிற கன்சல்டன்ட் கிரெடிட் அனாலிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான். இந்த நோட்டிஃபிகேஷன் குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவில் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ, யார் அப்ளை பண்ண முடியும், ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளோ, எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இல்லையா, போஸ்டிங் எங்கே, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு, கான்ட்ராக்ட் பீரியட் எவ்வளோ, முக்கியமான அப்ளிகேஷன் டேட் இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எஸ்ஐடிபிஐனா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது இந்தியா கவர்மெண்ட்டோட முக்கியமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த பேங்க்கோட மெயின் கோல் என்னென்னா எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட், லோன் அசிஸ்டன்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கறது. இந்தியா ஃபுல்லாக தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட்டாக எஸ்ஐடிபிஐக்கு 17 ரீஜனல் ஆஃபீஸஸ், 167 பிரான்ச் ஆஃபீஸஸ் இந்தியா ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ரெக்ரூட்மெண்ட் நேம் கன்சல்டன்ட் கிரெடிட் அனாலிஸ்ட். ஜாப் பார்த்தோம்னா ஃபுல் டைம். டோட்டல் வேக்கன்சி 50. கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. SC 8, ST 6, OBC 9, EWS 4, UR 23, BWBD கேண்டிடேட்ஸ்க்கும் ரிசர்வேஷன் இருக்குது. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூஸ் தான். இன்டர்வியூ சென்டர்ஸ் மும்பை, நியூ டெல்லி, சென்னை, அகமதாபாத். செலெக்ஷன் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு போஸ்டிங் கிடைக்கிற பிளேசஸ் எதுனா மும்பை, டெல்லி, லக்னோ, தமிழ்நாடு, குஜராத், ராஜஸ்தான் அண்ட் நியர்பை ஸ்டேட்ஸ். பேங்க் ரெக்ரூட்மெண்ட் இருந்தால் இந்தியாவில் எந்த ஆஃபீஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சான்சஸ் இருக்குது. கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்தோம்னா இனிஷியலாக 3 years கான்ட்ராக்ட் பீரியட். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் இன்னும் 2 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் பீரியட் 5 years ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஜாப் ரோல் கன்சல்டன்ட் கிரெடிட் அனாலிஸ்ட் ஒர்க்னா எம்எஸ்எம்இ லோன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். உதாரணத்துக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், கிரெடிட் ப்ரொபோசல் அனாலிசிஸ், லோன் அப்ரைசல், லோன் சாங்ஷன், லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், credit monitoring, loan review, loan renewal, credit committee meetings, risk management, audit, digital initiatives, institutional finance, investment vertical, strategy team, venture finance. மற்ற பேங்க் அசைன் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஹேண்டில் பண்ணணும். ஏஜ் லிமிட் 30/6/2026 டேட் பேசிஸில் மேக்ஸிமம் ஏஜ் 28 years இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு 5 years, OBCக்கு 3 years, PWBDக்கு 10 years. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கேண்டிடேட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். முக்கியமாக CA ஃபைனல் மேக்ஸிமம் 2 attemptsக்குள்ளே கிளியர் பண்ணியிருக்கணும். ஆனால் SC, ST, OBC, EWS, PWBD கேண்டிடேட்ஸ்க்கு பேங்க் டிஸ்க்ரிஷன் பேசிஸில் இந்த கண்டிஷன் ரிலாக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். இது இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். சேலரி பார்த்தோம்னா செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு ஆனுவல் சேலரி 12 lakhs. அதோட குரூப் இன்சூரன்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ், ஆனுவல் இன்க்ரிமெண்ட், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், வேரியபிள் பே 10%. இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு SIDBI வெப்சைட்டில் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுறது ICAI பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட் போர்ட்டல் மூலமாக தான். SIDBIக்கு டைரக்ட் அப்ளிகேஷன் அனுப்புனா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ளை பண்ண முன்னாடி ICAI போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்தியன் சிட்டிசன் தான் அப்ளை பண்ண முடியும். வேக்கன்சி கவுண்ட் ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் மாடிஃபை பண்ணுற ரைட்ஸ் பேங்க்குக்கிட்ட இருக்குது.
மெடிக்கல் ஃபிட்னஸ், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கேரக்டர் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எந்த ஸ்டேஜ்லையும் கேண்டிடேச்சர் கேன்சல் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட், அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட், ரிட்டன் எக்ஸாம் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ICAI பிளேஸ்மெண்ட் போர்ட்டல் மூலமாக நடக்கும்னு மட்டும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால் ICAI போர்ட்டல் அப்டேட்ஸை ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தா CA ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 50 வேக்கன்சிஸ், 12 lakh ஆனுவல் CTC, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாக கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட CA ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப்ஸ், பேங்க் ஜாப்ஸ், ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்ஸ் டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.